வெனஸ்டே மார்னிங். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு 2-in-1 ரெசிபி தான். என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? நம்ம இன்றைக்கி முட்டை கிரேவி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்க்கணும். நல்லா பொரிஞ்சதும் நறுக்கிய சின்ன வெங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கணும். வெங்காயம் வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கணும். அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்து வதக்கணும். அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். இது கொதிக்கிற கேப்பில் மிக்ஸி ஜாரில் தேங்காய், சோம்பு தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கணும். கிரேவி நல்லா கொதித்ததும் நம்ம அரைச்ச விழுது சேர்த்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். கிரேவி நல்லா கொதித்ததும் ஒவ்வொரு முட்டையாக உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். முட்டையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வைக்கணும். மினிட்ஸ்க்கு முட்டை நல்லா வெந்திருக்கும். இன்னொரு சைடு திருப்பி போட்டு இன்னும் 5 மினிட்ஸ் வேக வைக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டை குழம்பு ரெடி. மல்லிச்செடி தூவி இறக்கிற வேண்டியதான். நெக்ஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாமா? நான் ஏன் இதை 2-in-1 குழம்புன்னு சொன்னேன்னா, சாதத்துக்கும் குழம்பு ஊற்றி பசங்க வச்சுக்கலாம், சைடிஷ்க்கு முட்டையே வச்சிடலாம். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு மாம்பழம் கட் பண்ணி வச்சாச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் மீட் பண்ணலாமா? பாய்.